கொஸ்டின் பாருங்க, ரொம்பவே சிம்பிள். ரூபாய் 420 ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோனா 420. அதை வந்து ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் நான் பிரித்து கொடுக்குறேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு வந்து 1/3 அப்படிங்கிறதுலையும், பிக்கு வந்து 5/6, சிக்கு வந்து 7/3 ஸோ அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுக்குறேன். எனில் பியின் பங்கு என்ன? எப்போவுமே இந்த மாதிரி விகிதம் கொடுத்துருந்தா நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். ஆனால் இதில் பின்னங்களாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த பின்னங்களை ஒரே நம்பராக மாற்றணும். அதுக்கு இந்த கீழே இருக்க நம்பர்ஸுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 3, 6, 9. காமனாக 3ஆல் அடிக்கலாம். ஸோ 1, 2, 3 வேறு எதுவும் அடிக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் பெருக்குன்னு எனக்கு என்ன வரும்னா 18ன்னு வரும். ஸோ அந்த 18 அப்படிங்கிற எல்சிஎம்மை எல்லா டேமோடையும் என்ன பண்ணணும், நீங்கள் பெருக்கணும். ஸோ 3 டேமோடையும் பெருக்கணும். ஃபஸ்ட் டேமில் பெருக்குனா 18 டிவைடட் பை 3ன்னு வருமா? ரெண்டாவதுல பெருக்குனா 5 × 18 டிவைடட் பை 6. மூணாவதுல பெருக்குனா 7 × 18 டிவைடட் பை 9. ஸோ இதையும் கட் பண்ண என்ன வரும் நமக்கு? 6ன்னு வருமா? ஸோ இதால் இதை அடித்தா 3ன்னு வரும். ஆனால் 2ன்னு போடுறேன், தப்பாக போடுறேன். ஸோ இதையும் அடித்தா 2. ஸோ 3. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன வரும்? 6 இதை பெருக்குனா 15 மறுபடியும் அதை ரெண்டையும் பெருக்குனா 14ன்னு வரும். ஸோ இதுதான் நார்மலான விகிதங்கள். எப்பவும் இருக்கிற மாதிரி எழுதியாச்சு. இப்போ இந்த மாதிரி விகிதங்களை நம்பர்ஸாக மாற்ற என்ன பண்ணுவோம்? எக்ஸுங்கிற ஒரு டேமால் பெருக்கிப்போம். ஸோ 3 டேமையுமே எக்ஸுங்கிற டேமால் பெருக்கி நீங்கள் அதை கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 420 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். 3 டேமையும் எக்ஸால் பெருக்கினா என்ன வரும்? 6x, 15x, 14x. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு மொத்த தொகையான அந்த 420 வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 35x = 420ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணுவோமா? இதையும் அடித்தா எனக்கு 1, 2, 12ன்னு வரும். அப்போ x = 12. இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு பியோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. பிக்கு நேரம் என்ன இருக்குது? 15x இருக்குது. அப்போ 15 × 12ன்னு போடணும். 15 12 பெருக்குனா என்ன வரும்? 180ன்னு வருமா? ஸோ 180 அப்படிங்கிறது ஆன்சர்.